Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அரசின் சமீபத்திய நடவடிக்கைகள் ஏமாற்றம் அளிப்பதால் அரசை கண்டிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளதாக இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். தொடர்ந்து போன அரசாங்கம் சரி, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமா இருக்கு. போன அரசாங்க இடத்துல ஆக்கிரமிப்புல இருக்குன்னு சொல்லி 175 கோயில்களை உடனடியே இடிச்சிருக்காங்க. எங்கேயாவது ஒரு மசூதி, சர்ச் சட்டவிரோதமா இருக்க எடுத்திருக்காங்க அப்படின்னா எடுக்கல. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட அப்படித்தான் இருக்குது. நம்முடைய வன்னியரசு அமைச்சர், நம்முடைய சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு, நீங்க எல்லாம் கம்முன்னு இருக்கீங்க, பெரிய போராட்டம் பண்ணணும் அப்படி அங்க போய் கிறிஸ்தவர்களை தூண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், அவருடைய பதவியேற்பிலையும் கூட பைபிள்ல இருக்க வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்காரு. இப்படி இந்த அரசாங்கமானது கிறிஸ்தவர்களுக்கு சாதகமா இருக்குது. அந்த அரசாங்கம் அப்படி இருக்கிறதுனால அதிகாரிகளும் அவங்களுக்கு சாதகமா நடந்திருக்காங்க. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.